முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் வந்து பாகிஸ்தானை காப்பாற்றுறதுக்காக முயற்சி செய்கிறாரு. அவர் வந்து உள்ளூர்ல இருக்கிற ஆட்கள் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது பாகிஸ்தான்ல இருந்து வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இதுக்கு பின்னால ஒரு பெரிய சதி இருக்கு அப்படின்னு சொல்றாரு சார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மிகப்பெரிய சதி இருக்கு. ஏன்னா உள்ளூர் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி உள்ளூர் தீவிரவாதிகளே உன்னால பிடிக்க முடியலன்னு நீ என்ன ஹோம் மினிஸ்டர் கேட்டுருவான்ல. அப்ப அவர் கிரெடிபிலிட்டி பாதிக்குமா இல்லையா? ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுடைய கிரெடிபிலிட்டி. அதனால வந்து அவருக்கு எதிர்த்தாப்புல சிதம்பரம் தான் கிடைச்சாரு. அதனால அவர் அடிக்கிறாரு. இதெல்லாம் அரசியல் பேச்சு. இங்க பாருங்க 1971ல இந்திரா காந்தி வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் வரும்போதே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அமித்ஷா. சரியா? நேரு காலத்துல சிம்லா ஒப்பந்தம் போடும் போதும் அப்ப வந்து பாகிஸ்தான் காஷ்மீரை வாங்கியிருக்கணும்னு சொல்றாரு. சரி, இவங்க நேரு ஃபெயிலியர் ஆயிட்டாரு, இந்திரா காந்தி ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 13 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? 10 வருஷம், 10 வருஷம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பிடிச்சிருக்கலாம்ல. உங்கள்கிட்ட தான் பவர் இருக்குல்ல, எல்லாம் இருக்குல்ல.